பேட்டி பச்சாவ் பேட்டி பட்டாவுன்னு நினைக்கிறேன். சரிதான் நான் சொல்றது? பெண் குழந்தையை காப்பாற்றுவோம், பெண் குழந்தையை படிக்க வைப்போம்னு சொல்லி ஏதாவது நியாயம் இருக்குதா சொல்றதுல? அப்படி சொல்வதற்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு தகுதி இருக்கா? மூணு நாளைக்கு முன்னாடி திண்டுக்கலுடைய மேற்கு மாவட்டத்து பாரதிய ஜனதா கட்சி தலைவர் ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ல இன்க்ளூடட். இப்போ 3 நாளைக்கு முன்னாடி இது வரைக்கும் 23 தமிழகத்துல 23 செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடந்திருக்கு. அதுல 14 பண்ணது பாஜக. தமிழ்நாட்டில் மட்டும் இப்படி சொல்றதுக்கு அருகது இருக்கா? யோசிக்கா இருக்குதா? மறக்க முடியுமா ஆஷிஃபாவை? புதுச்சேரியில இப்ப பிரச்சாரத்துக்கு போயிருந்தோம். அந்த ஆர்த்தின்னு ஒரு பொண்ணு, 9 வயசு பொண்ணு. அந்த பொண்ணை 10 நாளா வச்சு ரேப் பண்ணிருக்காங்க. அந்த ரேப் பண்ண பேரு விவேகானந்தன். அந்த விவேகானந்தன் யாருனாக்கா ஒரு சங்கி. கூட ஒரு சின்ன பையனை துணைக்கு அழைத்து கொண்டு அந்த பிள்ளைய ரேப் பண்ணி கொண்டுட்டாங்க. கொன்னு மூட்டை கட்டி சாக்கடையில போட்டாங்க. அதே மாதிரி நடந்ததுதான் ஆஷிஃபா ஒரு இஸ்லாமிய பொம்பளை பிள்ளை. அது ஆடு மேய்க்கிற பொம்பளை பிள்ளை. அதான் ஒத்த பிள்ளைய ஒரு 8 வயசு பிள்ளைய 10 பேர் ரேப் பண்ணிருக்காங்க. எப்படா முடிஞ்சு உங்களுக்கு? அதே பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய்னு மூச்சுக்கு முன்னுறத பேசுறீங்களே. அந்த பிள்ளைய பார்த்தா பாரத் மாதா மாதிரி தெரியலையா? இந்த பாரத் மாதா பெற்றெடுத்த பிள்ளையா அவங்களுக்கு தெரியலையா? அந்த பறி கொடுத்த தாய் தகப்பன்கள், தாய் தந்தையும் எங்கெங்க தேடுறாங்க தெரியுமா? காணா போன பிள்ளைய ஆடு மேயக்கூடிய வேலி அந்த சமவெளியில் தேடுனாங்க, எங்கெங்கே தேடுறாங்க. ஆனா கோயில்ல மட்டும் தேடல. ஏன் தெரியுமா? எந்த மதத்தை சேர்ந்தவர்களா இருந்தாலும் கோயில்ல இப்படி தப்பான காரியங்கள் பண்ண மாட்டாங்க என்பது நம்பிக்கை. இந்த இஸ்லாமிய பெண்ணுக்கு கோயில்ல இப்படி நடந்திருக்கும் என்று அவங்க நினைக்கல. ஆனா நடந்தது கோயில். ஆஷிஃபாவை ரேப் பண்ணி ப்ளீடிங், ரத்தம், அதுல குத்திரு கொலையுமா சாகலன்னு சொல்லி கழுத்தை நடிச்சு கொண்டுட்டானுங்க பாவீங்க. கொண்டவனுங்களை பாரதிய ஜனதா கட்சி என்ன மாதிரி ரிசீவ் பண்ணிச்சுன்னு சொன்னா, அவங்களுக்கு மாலை போட்டு பாரதிய ஜனதா கட்சியோட கொடியை போர்த்தி தேசிய கொடியை வேற, தேச பெருமிதமா தேசிய கொடியை வேற பிடித்து கொண்டு அவன் என்ன முழக்க முடியா தெரியுமா? பாரத் மாதா கி ஜெயின். பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய இந்த நாட்டுல இந்த ஆசிஃபா என்கிற இஸ்லாமிய பெண்ணுக்கு மட்டும் இல்ல, ஆர்த்தி என்கிற இந்து பெண்ணுக்கும் பாதுகாப்பு இல்ல. பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய நாட்டுல பாரதிய ஜனதாவில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்ல. ஏன் பாரத மாதாவுக்கே பாதுகாப்பு இல்லை. ஆஷிஃபா படுகொலை செய்யப்பட்ட பொழுது நாங்கள் எழுதிய பாட்டு பாரத மாதா நீயும் அம்மா பார்த்து இருந்துக்க பத்திரமா என்கிற பாட்டு. பாரத மாதா நீயும் அம்மா பார்த்து இருந்துக்க பத்திரமா, 8 வயது குழந்தை உதவும் பத்திர தேசம்மா, 8 வயது குழந்தை உதவும் பத்திர தேசம்மா. பாரத மாதா நீயும் அம்மா பார்த்து இருந்துக்க பத்திரமா, 8 வயது குழந்தையை குதரும் பத்திர தேசமம்மா, 8 வயது குழந்தையை குதரும் பத்திர தேசமம்மா. ரத்தம் கொதிக்குதம்மா, ரத்தம் கொதிக்குதம்மா. மாதா நீயும் அம்மா பார்த்து இருந்துக்க பத்திரமா, 8 வயது குழந்தையை குதரும் பத்திர தேசமம்மா, 8 வயது குழந்தையை குதரும் பத்திர தேசமம்மா. கால் விலங்காய் வேதம் காத்திரம், கால் விலங்காய் வேதம் சாத்திரம். மாதா நீயும் அம்மா பார்த்து இருந்துக்க பத்திரமா, 8 வயது குழந்தையை குதரும் பத்திர தேசமம்மா, 8 வயது குழந்தையை குதரும் பத்திர தேசமம்மா. வல்லுறவு வரமா, மாதா நீயும் அம்மா பார்த்து இருந்துக்க பத்திரமா, 8 வயது குழந்தையை குதரும் பத்திர தேசமம்மா, 8 வயது குழந்தையை குதரும் பத்திர தேசமம்மா.
கடவுள் சந்நிதியில் நாடும் பேருந்தி வாழும் குடியிருப்பில் வாழும் குடியிருப்பில் எந்த பாதுகாப்பு இல்லை பெண்ணுக்கு இல்லை பெண்ணுக்கு நடிகர் பாலைகள் வல்லுறவு இந்த வல்லுறவில் வளர்ந்தது வல்லரசு இந்த வல்லுறவில் வளருது வல்லரசு தெரிவித்து தாராக இணையத்தில் ஆபாசம் இணையத்தில் ஆபாசம் கதையை வைத்தே சகலமும் விளம்பரம் சகலமும் விளம்பரம் அறிவாய் திறனாய் மிளிரும் பெண்ணே திடீரும் பெண்ணை கதையாய் சுவையாய் ஆனந்த முத்திரத்தை ஆணாதிக்க வக்கீரத்தை வளர்ப்பது அரசு வளர்ப்பது அரசு தினமானு தினம் சிதையுது பெண்ணினம் சிதையுது பெண்ணினம் போதும் 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 சோபியாவை போல் ஒரு சொல் போதும் சோபியாவை போல் ஒரு சொல் போதும் திருநெல்வேலிதான் பெருந்தீயாகும் திருநெருப்புதான் கருந்தீயாகும் அடுப்பு பத்த வைக்கும் பெண்ணே புரட்சி நெருப்பு பத்த வைக்கும் வா